ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று வேறு மாதிரி எல்லாம் ஒன்று தான் ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு என்ன நான் பார்ப்போமா. இது வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, இது ரோஸ்மரி இலை, இது கற்பூரவள்ளி இலை, இது செம்பருத்தி இலை, இது பான் லீவ்ஸ் வெத்தலை, இது காஃபி பவுடரு. நான் எங்கள் வீட்டில் மிஷின் இது இப்போ தான் அரைச்சேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த காஃபி கொட்டை இது நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காஃபி போடலாம். இது வந்து மருதாணி பவுடர், வேப்பிலை பவுடர், இது வந்து அவுரி பவுடர் இப்போ தான் எடுத்து வச்சேன் பேக்கேஜ்லேருந்து. இது இண்டிகோ பவுடர். கருவேப்பிலை பார்த்தீங்களா நிறையா. இது ஒரு பேக் $5. அது 2 பேக் வாங்கி மூடி வச்சுக்கிறேன். முன்னெல்லாம் தெரியாது, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டேன். அட்லீஸ்ட்டு அதை வந்து முடிக்கி போடலான்னு. அதான் கறி கொடி. இதான் கறி லீவ்ஸ் பட்டிதார். எல்லாமே பட்டிதார்னு ஒரு கடை இருக்குது. அதில் வந்து இது காஃபி, இதான் வந்து கறி லீவ்ஸ். இதுவும் கறி லீவ்ஸ் தான். இப்போ ரோஸ்மரி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டு அதை இதெல்லாம் வண்டி இந்த கற்பூரவள்ளி இலை, கருவேப்பிலை அண்ட் செம்பருத்தி இலை அதை வண்டி நல்லா வேக வைக்க போகிறேன். வேக வச்சு தண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு தடவை பீட்ரூட் போட்டு பார்த்தேன். அப்படி ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை எனக்கு. அதனால் வந்து திஸ் இஸ் மை ஓன் மெத்தடு. இந்த வெத்தலை இது $1, 3-4 வெத்தலை $1. எல்லா டாலர் கணக்கில் தான் இருக்கும் இங்கே. ஸோ இதான் என்னுடைய கற்பூரவள்ளி இலை. கருவேப்பிலை செடி கூட இருக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா வெளியே வச்சு டேமேஜ் ஆகிடுச்சு. ட்ராயிங் அதுதான் சாயிலாம் வாங்கி வச்சுக்கிறேன். அதுதான் கருவேப்பிலை செடி. ஓகே, ஆனால் இதுலேருந்து எடுக்கல, கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அஜ்வைன் செடி. இந்த கற்பூரவள்ளி இலை. தோசை மாவு ஊற்றிக்கிறேன். தோசை மாவு வாங்கிட்டு இப்போல்லாம் தோசை சாப்பிட்றதில்ல, வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றணும். நான் கொஞ்சம் திக்காகவே போட்டு வச்சுக்கிறேன். அப்பப்போ தண்ணி அது மேலே ஊற்றிக்கிறது. இதுதான் செம்பருத்தி. ஆக்சுவலாக அங்கே இருக்குது செம்பருத்தி இலை. அது அங்கே அதான் செம்பருத்தி செடி இலையில செம்பருத்தி செடி ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு, எல்லோ கலரு, 3 விதமான செம்பருத்தி இலை. ஆக்சுவலாக அங்கே கூட ரோஸ்மெரி செடி இருக்குது எங்கள் வீட்டில். இப்போது வின்டர் ஒரே ஸ்னோ பார்த்திங்களா, ஒரே ஸ்னோ. அதில் எல்லாம் செத்துடும். அதனால் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ இதான் அந்த செம்பருத்தி செடி. என்ன பண்ணணுன்னா, அது ஒரு பெரிய பாட்டு தொட்டி வாங்கி வந்து இதை அப்படியே கீழே கொட்டி செடியை ஒண்டி எடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக மண் போட்டு வளர்க்கணும். அதான் எனக்கு ஸ்ப்ரிங் March 15th மேலே வருதான். ஸோ அப்போ தான் அதெல்லாம் பண்ணலாங்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம், பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த பாருங்க, காஃபி பவுட்ரு, அது கூட இந்த கற்பூரவள்ளி இலை, ரோஸ்மெரி அதுவும் போட்டுக்கிறேன். ரோஸ்மெரி இலை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட அந்த வெத்தலை, செம்பருத்தி இலை 3 போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வரைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். பாருங்கள். ஓகே, அப்புறமா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மெகா ஷெஃப் இருக்குது. அதில் சுடு தண்ணி வரும். அது கொஞ்சம் அமுக்கணும். அந்த சுடு தண்ணி அதில் ஆட் பண்ணி திருப்பி மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். அது 2 minutes வைக்குவேன். ஓகேவா? அது மெகா ஷெஃப். அது சுடு தண்ணி, கோல்டு வாட்டரு, ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு, க்ளீன் வாட்டர், பாட்டில் வாட்டரு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ண சீக்கிரம் வேவத்துக்கு, மைக்ரோவேவில் வைக்கிறதுக்காக. அதான். ஓகேவா? பார்க்கலாமா? அந்த இலையெல்லாம் காட்டினேன்னா அதை வந்து மைக்ரோவேவில் வச்சுக்கிறேன். பறக்குது. சரி, பார்க்கலாம். ஒன்றுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா?
சுடு தண்ணியை ஆட் பண்ணி அப்படியே அந்த சாறு இறங்குது. ஸ்லோவாக 2 minutes வச்சு எடுக்கணும். அப்படியே ஜூஸ் வந்துடும். இது பாப்சிக்கல் குச்சி. நான் யூஸ்வலாக ஐஸ்லாம் செய்வேன். ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் சேர்த்துக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். நிறைய வாங்கி வச்சுக்கிறேன் கிராஃப்ட் ஸ்டோர்லேருந்து. இப்போ கருவேப்பிலை, ரோஸ்மரி இலை, கருஞ்சீரகம், காப்பித்தூள் எல்லாம் நல்லா கண்ணங்கரைன்னு வறுக்கிறேன். அந்த கற்பூரவள்ளி இலையும் செம்பருத்தி இலை, வெத்தலை 3 மைக்ரோவேவில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா கலராக நல்லா அழகாக மாறிடுச்சு. அழகாகவே இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவ்லேயே வைக்கப்பட. அதுக்குள்ளே இது இங்கே வரைக்கும். அடுப்பில் கொஞ்சம் வேலை, மைக்ரோவேவில் கொஞ்சம் வேலை. எவ்வளோக்கு எவ்வளோ கற்பாக வருது அதை பவுடர் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே அப்புறமா எல்லாத்தையும் ஒரே தண்ணியாக மாற்றி போடணும். யூஸ்வலாக நான் வந்து லோரியல் யூஸ் பண்ணுவேன். இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க ஹெர்பல் ரொம்ப நல்லது, முடி வளரும், அது வளரும்னு. எனவே எங்கள் வீட்டில் எல்லாமே கிடைக்கிது. கருவேப்பிலை கிடைக்கிது, ரோஸ்மரி கிடைக்கிது, செம்பருத்தி செடி கிடைக்கிது. ஸோ எல்லாமே ஐ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட். எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். பாயிண்டேஸ் வந்து காப்பித்தூளும் இருக்குது. பாயிண்டேஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கற்பாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ முடி கற்பாகும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிறீங்களா? ஓகேப்பா, அதாங்க இது. அதே ஹெர்பல் டைட் தான் நம்ம கடையில் வாங்குறது தான் இப்போலாம் செஞ்சாங்களோ, நிறைய பல்கில் போட்டு. இப்போல்லாம் எல்லாம் கோஆப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்க்கலாம். சும்மா கருவேப்பிலை கம்மனு கருவேப்பிலை வாசனை, ஜீரக வாசனை, காப்பித்தூள் வாசனை, அடின்னு அடிக்குது. நைஸ் ஸ்மெல். பட் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலாம் கேட்கும். எக்ஸாஸ்ட் போடணும். இல்லைன்னா வீடு ஃபுல்லாக அலாம் கத்த ஆரம்பிச்சிடும். இந்த ஜன்னல்லாம் திறக்க முடியாது. திறக்கலாம், ஆனால் இந்த ஜன்னல்லாம் திறக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரும் திட்டுவார். இருப்போம் என்ன சுற்றுறோம் வெளியெல்லாம். டைம் இருக்குது. ஐம் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் செய்யும் போதே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கூடவே உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் எங்கள் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் தெரிய வச்சுக்கோன்னு. ஐ டோன்ட் மேக் இட் நோன். ட்ரை பண்ணணும். எப்படி என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும். I'll be right back. கொஞ்சமாக நல்லா வெந்து வருது. இது மைக்ரோவேவ்ல இன்னும் கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேகணும். சீக்கிரம் வெந்துடுது. ஆனால் கலர் உண்மையிலே நல்லா மாறுது. கொஞ்சம் சுடு தண்ணி பிடிச்சி சுட தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம். எங்கள் வீட்டில் டேப்லேயே சுடு தண்ணி டேப்லேயே சுடு தண்ணி வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். திருப்பி மைக்ரோவேவில் வைக்க போகிறேன்.
இந்த போல் வந்து ஹேண்டில் இல்லை, நல்லா ஓகே. நான் இன்னும் 2 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நீங்கள் மைக்ரோவேவ்லேயே பண்ணலாம், சட்டியில் வச்சு தான் பண்ணணுன்னு கிடையாது. மைக்ரோவேவ்லேயே பண்ணலாம், மைக்ரோவேவ்லேயே வளர்க்கலாம். இல்லைன்னா ஃபாரினில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆவனில் போட்டு கூட ட்ரேயில் வச்சு விட்டுட்டா அப்படியே வறுத்துடும். நான் அப்படி தான் வறுப்பேன். கருவேப்பிலை அப்புறம் அதெல்லாம் வறுக்கணுன்னா நல்லா சூடு பண்ணி அதை அப்படியே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா வறந்துடும். சிக்கன்லாம் செய்கிற மாதிரி, டர்க்கி சிக்கன் செய்கிற மாதிரி. ஆல்மோஸ்ட் வறுத்துச்சு. நான் கொஞ்சம் மறுபடியும் ஆகுதான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் அப்படியே விட்டுடணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும், இலெல்லாம் பேன்லாம் நல்லா சூடாக இருக்கும்போது அப்படியே போட்டுட்டு விட்டுடணும். தானாக முறை ஆகிட்டப்பாடு நொறுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வறுத்துடும். அப்படி கடையிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி தான் பீனட்டுலாம் இந்த நிலக்கடலை இருக்குது இல்லையா, சாப்பிடுவோமே, அது என்ன பண்ணுவேன், நல்லா பேனை வச்சு நல்லா சூடு நல்லா ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி ஆவி வர்ற மாதிரி ஆக்கி அப்படியே பீனட்டை போட்டு வறுத்துட்டோன்னு வைங்களேன். அப்படி போட்டால் தானாக வறுத்துடும். அவ்வளோதான். இந்த மைக்ரோவேவில் கூட அந்த பாதி ப்ராசஸ் இல்லைங்குது. இந்த கற்பூரவள்ளி இலை, கற்பூரவள்ளி இலை, வெத்தலை, ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இலை எல்லாம் மைக்ரோவேவ்லேயே வச்சேன். சுடு தண்ணி ஊற்றி நல்லாவே கொதிக்குது. அதையும் இதையும் பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஈஸி. ஒரு 6 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இதே மாதிரி செஞ்சோம்னா அது நல்லா சாறு வந்துடும் மைக்ரோவேவ் வழியாக. இதுவும் இதையும் மறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அடுப்பில் போட்டுட்டு வச்சிடணும். ஆனால் மறந்து வண்டி போகக்கூடாது. நல்லாவே பத்து நிமிஷம் பொறுத்து பார்த்தா எல்லாமே மொரன்னு நல்லா வறுத்து இருக்கும். என் கை ஆல்ரெடி கற்பாகுது இருக்கும் ஆக்சுவலாக. சரி, கையில் அப்படியே ஒதுங்கிச்சு. இதில் என்ன நான் போட்டுக்கிறேன் தெரியுமா, காஃபி பவுடரு, ரோஸ்மரி இலை, உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இல்லை. அப்புறம் கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், அதான் அவ்வளோதான். இதில் போட்டு வறுக்கிறேன். மைக்ரோவேவில் அதான் ஒரு ஏனத்தில் நீங்கள் தனியாக தண்ணி வச்சு கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலை, வெத்தலை 3 போட்டு வேக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, அதாங்க. ஓகேவா? எல்லாம் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். 1 2 3 within 5 minutes herbal hair dye is ready. Herbal dye is ready. 1 2 3 4 5 in 5 minutes. 5 minutes. 5 minutes magic. Ta-da! 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 எல்லாரும் பக்கத்தில் மியூசிக் அடிப்பாங்க. டடன் 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 அந்த மாதிரி மியூசிக் அடிக்கிறேன். நான் குக்கிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன், நான் ஃபிலிம் எடுக்கிறேன். அதனால் நானும் மியூசிக்கே போடுறேன். சரி, என் விரல் வறுக்கும் போதே விரலே கருப்பாக போயிடுச்சு. See this? Did you see? Did you see what I see? அமெரிக்காலலாம் குக்கிங்கே மைக்ரோவேவ்லேயே பண்ணிவிடுவாங்க. அது என்ன உருளைக்கிழங்கு வேணுமா, சிக்கன் வேணுமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மைக்ரோவேவ் அதை வச்சு என்னென்ன வேணுமோ நம்ம அதை அதுக்கேற்ற மாதிரி பட்டன் அமைக்கி, ஆனால் பேர்ன் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ கிட்டே இருந்து
திருப்பி விடணும் எடுக்கணும் அது மாதிரி. அதனால் நானும் அந்த ஹேர் டையை மைக்ரோவேவ்லேயே வச்சு வேக வச்சு அது ஜூஸ் எடுத்து அதை அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். பார்ஷலி மைக்ரோவேவ், பார்ஷலி அடுப்பு. ஓகேவா? இது கொஞ்சம் மருதாணி பவுட்ரு, இது வேப்பிலை பவுட்ரு, இண்டிகோ பவுட்ரு, இது 1.5 போட்டுக்கிறேன். இதில் அதில் மருதாணியில் ஒன்று போட்டுக்கிறேன். என் வண்டிக்கு தான் ஒரு வேளைக்கு. இதுதான் அந்த கற்பூரவள்ளி இலை எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அப்புறம் அந்த வேப்பிலை, கருஞ்சீரகம், ரோஸ்மரி இலை எல்லாம் வறுத்த கருவேப்பிலையும் ரோஸ்மரி இலை ப்ளஸ் கருஞ்சீரகம் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறேன், வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சோண்டு அதில் ஒரு டீஸ்பூன் போடுறேன். ஓகேவா? அப்படியே தொடரும் போதே கருப்பாயிடுச்சு. இந்த பேஸ்ட்டம் போட போகிறேன். இந்த தண்ணி கொதிக்க வச்சு இந்த பேஸ்ட்டு எல்லா பேஸ்ட்டையும் கொஞ்சம் இந்த பேஸ்ட் போட போகிறேன். கற்பூரவள்ளி இலை, செம்பருத்தி இலை, வெத்தலை இலை பேஸ்ட்டு. அது மைக்ரோவேவ்லேயே நல்லா வேக வச்சு இது பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சு. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகேவா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு see what color it comes? என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போமா? ஓகேவா? தம்ஸ் அப். ஓகே, இதாங்க ஃபைனல் வேர்ஷனு. கண்ணுங்க 2 தான் வந்துது சன்ரூமில். நான் இது ப்ரைட்டாக இருக்குது சன்ரூமு. பாருங்க, அதில் பண்ணேன். அடுப்புலேருந்து பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து பாப்சிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலாக நம்ம இது போட்டுக்கிறோம் இல்லையா மருதாணி இலை, அதனால் அது கொஞ்சம் நல்லா சிகப்பாகவே வருது. உங்களுக்கு கலரு சிகப்பாக ஆகணுன்னா கூட இதே போதும், பிளாட்டுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கையில் எடுக்கலை, ஏன்னா கை கருப்பாயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும். நான் எப்படி க்ளவ் போட்டுட்டு தான் செய்வேன்.